வெல்கம் பேக் டு அவர் சேனல். இட்ஸ் மீ ரோஷினி. குட் மார்னிங். காலையில் சமைச்சிட்டு இருந்தேங்க. கிச்சனில் ஒரு பொருளை காணும். ஒரு தடவை அந்த பொருளை காணும். ஆனால் ரெண்டாவது என்னுடைய தப்பு தான், கேர்லெஸ்ஸாக இருந்தது. அந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு நான் காமிச்சிட்டேன். அந்த பொருள் வாய்க்குள்ளாடி போட்டு முழுங்கிட்டியா? அந்த பொருளை எங்கே இருக்குதுன்னு காமிச்சு தரவா? அந்த பொருள் இருங்க. ஐயோ, உப்புப்பா சாப்பிட்டுட்டானே. இங்கே பாருங்கள், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. தக்காளி. அமலு காலையிலே தக்காளி சாப்பிட்டியா அமலு? ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு இடத்துல நில்லுடா வீடியோ எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு தக்காளி, ஹாஃப் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். திரும்ப போகிறான் பாருங்கள் கிச்சனுக்குள்ளாடியே. என்ன தேடுற? இல்லை, அங்கே எதுவும் இல்லை. உனக்கு எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை, கத்திரிக்காய் தான் இருக்குது. தேடுறான் பாருங்கள், திரும்ப வந்து தேடுறான் பாருங்க. திருட்டு பய சரிவா, திருட்டு பய. இங்கே தான் 2 தக்காளி வச்சுருந்தேங்க. திரும்பி நின்று இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தை வதக்கி கொண்டு இருந்தேன். 2வது தக்காளி போடணும்னு சொல்லிட்டு, சரி தக்காளி போடலான்னு திரும்பி பார்த்தா தக்காளியை காணும். ஆனால் பாவி, பக்கத்தில் இந்த தக்காளி ஆட்டையை போட்டியான்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், காலையிலே சாப்பிட்டுட்டாங்க. இங்கே பாருங்க, அவன் சாப்பிட்ட தட்டு இதாக இருக்குது. காலையிலே அவன் சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் கிச்சனில் வச்ச தக்காளி ஆட்டையை போடுறதுக்கு வேண்டி வந்திருக்கான். ஒரு பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சேன். சரி, நம்ம வந்து முழுசாக ஒரு தக்காளி போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி தான் இருந்துச்சு, நாளைக்கு தான் காய்கறி வாங்கணும், நம்ம வந்து முழுசாக போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு பாதியாக கட் பண்ணி பாதி வச்சுருந்தேன். பாதியை வந்து குழம்புல போட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வைக்கலான்னு. ஆனால் நான் வந்து மறந்து போயிட்டேன். திரும்பி பார்த்தா அந்த பாதி தக்காளியே காணும். சரி, இருக்கிற ஒரு பாதி தக்காளியாவது நம்ம வந்து காப்பாற்றலான்னு பார்த்தா அதையும் ஆட்டையை போட்டுட்டான். இங்கே பாருங்கள், அடுத்தது என்னடா எடுத்து வச்சுருக்க? கம்ஃபர்ட் எடுத்து வச்சுருக்கியா? குடு. அது காலி பாட்டில் தான். காலையில் வாஷிங் மிஷின் மேலே இருந்துச்சு, நான் தான் காலி பாட்டில்னு சொல்லி தூக்கி போட்டேன். அது கூட தெரியாமல் எடுத்து வச்சிருக்கியே. போய் இடிச்சிடாத. இந்த பக்கம் வா. என்னம்மா சேட்டுன்னு பாருங்க, என் தக்காளி, ஒரு தக்காளியை முழுசாக முழுங்கிட்டு இருக்கான். நான் என்னத்தை எடுத்து வச்சு சமைப்பேன்? இந்த பக்கம் வா. எப்படி விளையாடுறான்னு. இவங்கிட்டலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியும், ஆனால் லைட்டாக அசால்ட்டாக இருந்துட்டேன். தக்காளி காலையில் ஆட்டையை போட்டுட்டான். பாய் சொல்லு. இவன் எங்கே கத்திட்டு போகிறான்? பாய் சொல்கிறான். பார்த்தீங்களா? இப்படி தான் பாய் சொல்லுவியா? உங்களுக்கு பாய் சொல்லுவியா? வாங்க அப்படியே நம்ம கிச்சனுக்கு போகலாம். நம்ம வந்து நீ காலையில் குழம்பு பண்ண போகிறேன். நான் தான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேனே, எங்களுக்குள்ளாடி டீலிங் எல்லாம் இருக்குதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் இதை வந்து பெரும்பயறுன்னு சொல்லுவாங்க. வேக வச்சுருக்கேன். என்ன தான் அது? இங்கே பாருங்கள், பெரும்பயறுன்னு சொல்லுவாங்க. வேக வச்சுருக்கேன். பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து வேக வச்சாச்சு. இதை இனிமேல் பொடிக்கணும். அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா, ஐயோ இங்கேருந்து கவியை காணுமே. இங்கே இருக்குது. இது வந்து புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. சித்து அதான் நிற்கிறான். ஹாய் பரா சித்து, ஹாய். ஓகே, அவன் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிறான். நம்ம இன்னும் சீக்கிரம் சமைச்சிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீ அரைக்கணும், எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அப்படியெல்லாம் நமக்கு நிறைய வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்பு பண்ணலான்னு தான் எடுத்தேன். கத்திரிக்காய் குழம்பு இல்லைன்னா கத்திரிக்காய் ஃப்ரை. ஆனால் டைம் இல்லை, நம்ம இதை மட்டும் சமைச்சிடலாம். ஓகே, எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து பொடிச்சு போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த குழம்பு எனக்கு பிடிக்காது, ஆனால் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும். நமக்கு தான் மீன் குழம்பு பிடிக்கும். என்ன பிரச்சனை இல்லை, பிடிச்சிட்டு வரேன். ஒரு நிமிஷம். அடுத்து திருட்டுத்தனை என்ன பண்ணலான்னு வந்து வாயை பார்க்குற பாருங்க. டேய் ஓடு. ஓகே, நம்ம இப்போ தூளெல்லாம் போட்டுட்டு நமக்கு அரைச்சிடலாம். இந்த விளாக் இதோடு நான் முடிக்க போகிறேன். எனக்கு டைம் ஆகிடுச்சு. இவனை கொண்டும் அவனுக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் டைம் ஆகுது. ஸோ நம்ம இந்த விளாக் முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அடிப்படை விளாகில் உங்களை நம்பி இந்த வீடியோ உங்கள் ரோஷினி. பாய், டாடா, see you.